கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த நாளுக்குண்டான ஒரு அற்புதமான வார்த்தை எபிரேயர் 10:36. நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாக இருக்கிறது. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறுவதற்கு பொறுமை ரொம்ப அவசியம். இங்கே பாருங்களேன், கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வார்த்தை சொல்கிறாரு. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை நான் கண்டிப்பான முறையிலே உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு நான் செய்வேன். ஆனால் கொஞ்சம் பொறுமை தேவை அப்படிங்கிறார். அன்பானவர்களே, வாக்குத்தத்தம் அவர்கள் ஆமென்று இருக்கிறது. பொய் சொல்ல மனுபுத்திரத்தில் சொல்லியும் செய்யாதிருக்க தேவனல்ல, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். நீ வாழ்ந்திருப்பாய், உயர்ந்திருப்பாய், செழித்திருப்பாய், அநேக ஜாதிகள் ஆளுவாய், வெளிச்சத்தில் ராஜாக்கள் வருவார்கள், ஒளியில் ஜாதிகள் கடந்து வருவார்கள், ஒரு சந்ததியை பெருக பண்ணுவேன், ஒரு சந்ததி ஒளிவு முறை கண்டு போல வாழ்ந்திருக்கும், நீ வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கண்டுகள் போல நீ வளருவாய், வாதவன் கூடாடுத்தானுக்காது, பொல்லாப்பு உனக்கு நீரடாது, பகலில் வெயிலாகிலும் இரவில் நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்தாது, இயேசுவின் தழும்புகளால் சுகமாக்கப்பட்டு இருக்கிறோம், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வர நிலையில் தங்குவான், நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீ கடன் வாங்க மாட்டாய், நீ இடம் கொண்டு பெருகுவாய், உன் கூடாரத்தை விசாலமாக்கு, மந்தை பெருகுவது போல உன்னை பெருக பண்ணுவேன். இப்படிப்பட்ட அநேக வாக்குத்தத்தங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் அந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி நீங்க ஜெபிக்கிறீங்க, அது வரல. ஆனா கண்டிப்பா வரும். எப்படி? குறித்த காலத்துக்கு தரிசனங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது, பொய் சொல்லாது, கண்டிப்பா என்ன செய்யும்? நிறைவேறும். அதுவரை நீ காத்திரு. ஆபகம் 2:3. அன்பார்ந்தவர்களே, நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. நீங்க தேவன்ட்ட ஒரு காரியத்தை கேளுங்களேன். உங்க குடும்பத்தில் உங்க கணவருக்காக ரட்சிப்புக்காக ஜெபிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? ஜெபிச்சுக்கிட்டே இருங்க. கண்டிப்பா ஒரு நாள் அற்புதம் பண்ணுவார். ஒரு குறிப்பிட்ட நாள் ஜெபிச்சுட்டு வரலன்னு சொல்லி விட்டுறாதீங்க. கேளுங்களேன், லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் ஒரு விதவை இருக்கு. அந்த அம்மா போய் ஒரு அநீதி உள்ள மனுஷனை போய் எனக்கு எதிராளிக்கு நியாயம் பண்ணுவேன் கேட்குது. அவன் சொல்றான் நாளைக்கு வாங்குறான், அடுத்த நாள் போகுது, நாளை கழிச்சு வாங்குறான், அடுத்த நாள் போகுது, அப்புறம் வாங்குறான், இப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கான். அவன் மனுஷனை மதிக்காதவன், கடவுளை மதிக்காதவன், அநீதி உள்ள மனுஷன், ஆனால் ஊருக்கு தலைவன். அப்போ இந்த அம்மா என்ன பண்ணுச்சு? அவன் நாளைக்கு வான்னு சொன்னோன்னே தொடர்ந்து போனனால அவன் சொல்றான், அந்த அநீதி உள்ள மனுஷன் சொல்றான், இவள் டெய்லி என்னை அலட்டுகிறபடியால் இவருக்கு நான் நியாயம் செய்ய போறேன் அப்படிங்கிறார். இப்படி டெய்லி அலட்டுகிறபடியால், தினமும் அலட்டுகிறபடியால் நியாயம் செய்ய போறேன். அப்ப ஏசப்பா சொல்றாரு, இந்த அநீதி உள்ள மனுஷனே நியாயம் செய்யறேன்னு சொன்னானா, நான் நீதி உள்ள தேவன் கண்டிப்பா நியாயம் செய்வேன் என்று இயேசுவானவர் வாக்கு பண்ணுகிறார். அதே போலதான் அந்த விதவை விடல. அதே போல நீங்க விடாதீங்க. உங்கள் கணவர் ரட்சிப்புக்காக விடாதீங்க, உங்க பிள்ளை திருமண காரியத்துக்காக விடாதீங்க, கடன் பிரச்சனை அடையிலேயே விடாதீங்க. தொடர்ந்து போராடிக்கிட்டு இருங்க, பலவந்தம் பண்ணுங்க, போராடுங்க. அந்த அம்மா என்ன பண்ணுச்சு? லூக்கா 18ல் அந்த அம்மா போராடிச்சு, பலவந்தம் பண்ணுச்சு, தொந்தரவு பண்ணுச்சு, ஓயாம தொந்தரவு. அந்த தொந்தரவு தாங்காம அவன் நியாயம் பண்ணி வைக்கிறான். நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, அநீதி உள்ள மனுஷன். என் தகப்பன் இரக்கம் உள்ளவர், அவர் அன்பானவர், வார்த்தையை முன்னாடியே சொல்லிட்டாரு, கேட்கிற எவனை பெற்றுக்கொள்வான்னு. அப்ப செய்யாமல் இருப்பாரா? அப்போ உங்களுக்கு தேவை பொறுமை. நான் வாக்குத்தத்தத்தை நான் உங்களுக்கு நிறைவேற்றுவேன். மகனே மகளே கொஞ்சம் பொறுமையாரு. ஒரு குழந்தை வேணும்னு கேட்குறீங்க, குழந்தை வேணும்னு கேட்டோன்னே குழந்தை ஒன்று அடுத்த நாள் குழந்தை கையில் கொடுத்துட முடியுமா? அதுக்கு 10 மாதம் பொறுத்திருக்கணும், 10 மாதம் பொறுத்திருக்கணும். ஆனால் இன்னைக்கு நம்ம இன்னைக்கே கட்டு நாளைக்கே வேணும்னு சொல்லி அடம் பிடிக்கிறோம், உடனே விட்டுறோம். விடக்கூடாது, களைப்பில் கால் வச்சு திரும்பி பார்க்கக்கூடாது. ஏசப்பா கண்டிப்பாக அற்புதம் பண்ணுவாருங்கிற நம்பிக்கை உங்களுக்கு வரணும். அன்பார்ந்தவர்களே, எப்படி ஒரு குழந்தைக்காக ஜெபிக்கிறாங்க, 60 நாள் குழந்தை உண்டாயிருச்சுன்னு தெரிஞ்சு போச்சு, உடனே சந்தோஷம் வந்துருச்சு. அப்போ கண்டிப்பாக நம்ம 10 மாதத்தில் குழந்தையை பெற்றெடுப்போம் அப்படிங்கிற நம்பிக்கை என்ன செஞ்சிருச்சு? வந்துருச்சு. அதே போல் ஒரு கடன் பிரச்சனைக்கு ஜெபிக்கிறீங்க, திருமண காரியத்துக்கு ஜெபிக்கிறீங்க, ஒரு வேலைக்காரியை ஜெபிக்கிறீங்க. அப்படி ஜெபிக்கும் போது எப்படி 10 மாதத்தில் குழந்தை வெளியே வரப்போதோ அதே போல் எனக்கு கண்டிப்பாக 1 மாதத்துலையோ 2 மாதத்துலையோ 3 மாதத்துலையோ எனக்கு நல்ல வேலை கிடைக்கும், என் மகளுக்கு நல்ல மாப்பிள்ளை அமையும் அப்படிங்கிற உறுதியோட நம்பிக்கையோடு நீங்கள் ஜெபிச்சு பாருங்களேன், பொறுமையோடு ஜெபிச்சு பாருங்களேன். பொறுமை தேவை, நம்மளுக்கு அவசரப்படக்கூடாது. பதறாத காரியம் செதறாது, பொறுமை தேவை. வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற பொறுமையாக இருக்கிறார். அதனால் அன்பார்ந்தவர்களே, தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருங்க, தொடர்ந்து ஏசப்பாடு கேளுங்க, ஏசப்பா கைவிட மாட்டார். என்னை நோக்கி கூப்பிட்டா மறுவுத்தரவு கொடுப்பேன், அறியாத காரியத்தை எட்டாத காரியம் செய்வேன்னு சொல்லி என் தகப்பன் இயேசு வாக்கு பண்ணியிருக்கிறாரு. கண்டிப்பாக செய்வார். உங்களுக்கு ஜெபிக்கிறேன்.
தகப்பனை இயேசுவே நன்றி உள்ளத்தோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். உன்னதரைமை துதிக்கிறேன், உயர்ந்தவரைமை துதிக்கிறேன், மாறாதவரைமை துதிக்கிறேன், அற்புதரைமை துதிக்கிறேன், அதிசயரைமை துதிக்கிறேன், கரம்பிடித்தவரைமை துதிக்கிறேன், ஜீவனுள்ள தேவனைமை துதிக்கிறேன், ஜீவாதிபதியை துதிக்கிறேன். ஆண்டவரே, இந்த வேலை இந்த நேரத்திலே ஆண்டவர் இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளையும் மேலே உங்களுடைய கிருபை கடந்து வரட்டும். வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுங்க தகப்பனே. ஆண்டவரே, வாக்குத்தத்தம் உமக்குள்ள ஆமென்று இருக்கிற தகப்பனே. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவனுக்கு மகிமை. ஹல்லேலூயா.